ஹாய், வாங்க வெண்டைக்காய் வறுவல் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து எலசாக இருக்கிறத எடுத்துக்கலாங்க. பிஞ்சாக இருக்கணும், முத்தனத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக வறுவல் பண்ணுறோன்னு பாருங்கள். வாங்க ஒரு வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். ஷேப் எப்படி கட் பண்ணான்னு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் தாங்க. நடுவில் கீறிக்கணும். கீறி அதை நல்லா உள்ள மசாலா வைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். அது பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணுங்க. வெண்டைக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணினா தான் அதுக்குள்ளே மசாலா நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மசாலா அதுக்குள்ளே வச்சு நல்லா மசாலா நல்லா கிடிச்சு தான் அப்புறம் வறுவல் பண்ணணும். சூப்பராக இருக்கும். மேலே தூவி பண்ண மாட்டாங்க, இது உள்ளே அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வச்சு செய்கிற மசாலா இது. சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வறுவல். நம்ம தாங்க கட் பண்ணிக்கணும். எல்லா வெண்டைக்காய் அதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலா வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வெண்டைக்காயை அதுமாரி தான் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அது உள்ள மசாலா வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சூப்பராக பாருங்க. இன்றைக்கி நல்ல இலசான வெண்டைக்காய். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுங்க. இப்போ மசாலா எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாங்க. என்னென்ன மசாலா போடணும் அதுக்கு உள்ளே வெண்டைக்காய் உள்ளே வைக்கிறதுக்குன்னு ஃப்ரை பண்ணு பாருங்கள். ப்ரெட்டு தூள், ப்ரெட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், பொடி பண்ணி. அதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ப்ரெட்டு தூள் போட்டுக்கலாங்க. ப்ரெட்டு தூள் போட்டாச்சு. அடுத்தது தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் போட்டாச்சுங்க. தேங்காய் துருவல் போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு, எல்லாம் முறுமுறுப்பாக வர்றதுக்கு கடலை மாவு அதுக்குள்ளே லைட்டாக போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மாவு அளவுக்கு போட்டால் போதும். நல்லா எண்ணெயில் பொரி முத்தியாமல் இருக்கும், அதனால தான் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டு குழம்பு மசாலாவே போட்டுக்கலாம். காரமானதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி போட்டாலே போதும். குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. எல்லாம் முறுமுறுப்பாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரியே இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாங்க கொஞ்சம். சால்ட்டு போட்டாச்சுங்க. இது தண்ணி கிண்ணி போட்டு தெளித்து பிசையக்கூடாது, அப்படியே பழன்னு தான் பிசையணும்.
பாருங்கள், கொஞ்சம் வந்து நம்ம இட்லி பொடி நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம், பருப்பு பொடி. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பருப்பு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வீட்டிலே அரைச்ச பொடினால அது கலராலாம் இல்லை, எதுவும் கலர் பவுடர்லாம் சேர்க்கல. நாங்கள் இட்லி பொடி நாங்கள் எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுப்போம், கடையிலலாம் அவ்வளோ வாங்க மாட்டோம். பருப்பு எல்லா பருப்பும் சேர்த்து வறுத்துட்டு இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோம் டப்பாவில். இட்லி பொடிங்க. இது கொஞ்சம் கடலை மாவு அதுக்கு மேலே அப்படியே ஒட்டுறதுக்கு அதில் போட்டு ஒரு பெரட்டி உருட்டி எடுத்து வச்சுட்டு தான் அப்புறம் பொரிக்கணும். கடலை மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்து வச்சுருக்கு அதில். அது மேலே பண்ணுறதுக்கு, இது உள்ளே வைக்கிறதுக்கு, அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்க போட்டாச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலா எல்லாத்தையும். இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய்க்குள்ளே வைக்க போகிறோங்க. எல்லாத்தையும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணால் முறுன்னு சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிடும் போது அப்படியே நம்ம இந்த இட்லி பொடியெலாம் போட்டுருக்காங்க, பருப்பு வேறு மடுக்கு நல்லா வறுப்பட்டுது, நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ரசம் சாதத்துக்கு அடிச்சிக்கலாம், சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இந்த வெண்டைக்காய் வறுவல் ஃப்ரை வந்து தொட்டுக்கையாக யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் 2 பொளந்து அதுக்குள்ளார வச்சுக்கணுங்க அந்த மசாலாவை. பாருங்கள், ஃபுல்லாக வச்சு கிடிச்சிக்கணும் நல்லா. அப்போ தான் நல்லா மொறுன்னு ஸ்லோவில் வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது, கடித்து சாப்பிடும்போது பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மொறுப்பாக இருக்கும். அப்படி அந்த ப்ரெட்டு, அடுத்தது தேங்காய் பூ, அடுத்தது வந்து மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, பருப்பு பொடி, சால்ட்டு, கொஞ்சம் கடலை மாவு, அனைத்ததும் கலந்தது. பாருங்கள், குழக்கட்டை உள்ள எப்படி வைக்கிறாங்களோ, தீனி வைக்கிறாங்களோ குழக்கட்டை உள்ள, அந்த மாதிரி வைக்கணும். இதுக்கு எல்லா வெண்டைக்காயும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அது மேலே ஒட்டுறதுக்கு வந்து இந்த கடலை மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது பாருங்கள், ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தீஞ்சு போயிடும் வெண்டைக்காய், அதனால் அது தீயாமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்புக்கு மேலே அந்த கடலை மாவுலாம் போட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தீயாது, டக்குன்னு தீயாது. உள்ளே இருக்கிறதுலாம் மசாலாலாம் வெந்து வர வரைக்கும் மேலே தீயாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், சூப்பராக எல்லா வெண்டைக்காயும் நல்லா உள்ள மசாலா வச்சு மேலே மசாலா தடவி வச்சாச்சுங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. அப்படியே இது எண்ணெய்க்குள்ளார போட்டு எடுக்க போகிறது இல்லை, இது அப்படியே தவாவில் வச்சு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தாங்க பொரிச்சிக்கணும். நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பார்க்குறது. பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம பொரிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும், ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்ம மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். சிலர் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கவுச்சி செய்யக்கூடாது அப்படின்றவங்களாம் இது மீன் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும், செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாங்க. தவா காஞ்சிடுச்சு. கடலை எண்ணெய் தான் நாங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், நல்லா வாசனையாக இருக்கும். கடலை எண்ணெய், ஒரே எண்ணெய், செக்கு எண்ணெய், அதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது.
கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்லோவில் பொரிஞ்சு வர வரைக்கும் வேகணும் இல்லைங்களா, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சிங்க. நம்ம ஒவ்வொன்றா அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் எடுத்து அப்படியே வச்சிடலாம். அதில் லைனாக அடுக்கி வச்சிடலாம் தவாவில். இந்த மாதிரி தாங்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும். சிலர் பொரியல் பண்ணுவாங்க, தேங்காய் பூ போட்டு அப்படி இப்படின்னு பண்ணாலும் சரியா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களாம் விரும்பி வெறும் வேலையே சாப்பிட்டுக்குவாங்க. தொட்டுக்கல்லாட்ட கூட பரவாயில்ல, வெறும் வேலையே அப்படியே செய்யும் போது தான் சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், அழகாக இப்படி தான் எடுத்து அடுக்கிட்டு மேலே வேணால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் மொறுன்னு உள்ளக்கத்து பூரா ஃப்ரை ஆகணும் இல்லைங்களா. அதனால் நல்லா மூடி போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். டக்குன்னு ரெடி ஆகிடும். மூடி வச்சு அப்புறம் கொஞ்சம் எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா இருக்குங்க. அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து திருப்பி விடணும். எல்லாத்தையுமே பெரட்டி விட்டோம்னா தான் அது திரும்ப நல்லா முருக வேகும். பாருங்கள், அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க ஒவ்வொன்றா. ஒரு பக்கமாக வெந்துட்டுருக்கும் அடியில் மொறுன்னு. இப்போ திருப்பி விட்டால் தான் மேலே வேகும். பாருங்கள், மசாலா நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வெந்த உடனே உள்ளுக்கிற மசாலா வேக நல்லா ஃபுல்லாகிடும். அந்த வெண்டைக்காய் பார்க்கறதுக்கு பெருசாகிடும் வேக. இந்த மாதிரி ஒன்று பெரட்டி விட்டுக்கணுங்க. அப்படியே திருப்பி மசாலா அழுங்காமல் மேலே இருக்கிற மசாலா கொட்டாமல் திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு வேக வச்சுக்கணுங்க. பாருங்க, இதாங்க திருப்பி விட்டுக்கணும். கையில் கூட திருப்பி விட்டுக்கலாம். கரண்டி போட்டோம்னா அந்த மசாலாலாம் உதிர்ந்துடும். அது பாருங்கள், உள்ளக்கிற மசாலா கொட்டாது, கீழே மேலே போட்டு ஒட்டி வச்சுக்கிறீங்களா, அந்த மசாலா தான் கொட்டிக்கும். அதனால தான் பார்த்து திருப்பி விடணும். திருப்பி விட்டாச்சுங்க. மறுபடியும் கொஞ்சம் மூடி விட்டு வேக வச்சுக்கலாம். மொறுப்பாக வெந்து உள்ளக்கிற மசாலா பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இங்கே செம்மையா ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா கம்ம வாசனையாகுது இந்த மசாலா. இத்தனி மசாலாவும் சேர்க்குறதுக்கு அதில் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். வறுவல் செஞ்சு வச்சுட்டா பசங்க, எங்கள் வீட்டில் பசங்க வெறும் வாயிலே சாப்பிட்டுக்குவாங்க. தொட்டுக்கெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே பொரித்து எடுத்த உடனே எடுத்து ஆளுக்கு 2 மீன் மாதிரியே இருக்கும், சாப்பிட்ருவாங்க. அடிக்கடி செய்வோம். வெயில் காலத்தில் தான் வெண்டைக்காய் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு வெந்து வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. அப்படியே நல்லா ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா அப்படியே பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாங்க. எல்லா குழம்புக்கும் தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கும். அந்த மசாலாலாம் உள்ளே இருக்கிறதுனால வெண்டைக்காக்குள்ளே மொறுப்பாக இருக்கும். ப்ரெட்டு தூள்லாம் அப்படியே வெந்து ஃப்ரை ஆகிருக்கும். மொறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியே. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. யாருன்னா பார்த்தா மீன் வறுவல் மாதிரியே இருக்குது பாருங்கள். வெண்டைக்கானே சொல்ல மாட்டாங்க, மீன் வறுவல் தான் சொல்லுவாங்க. பாருங்கள், பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க.
சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையான வெண்டைக்காய் வறுவல். சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும் மீன் வறுவல் மாதிரியே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது வெண்டைக்காய்லாம். இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு. வெண்டைக்காய் வறுவல், பொரியல், குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். வெண்டைக்காய் குழம்பு சாம்பாரில் போடலாம், காரக்குழம்பு வைக்கலாம். வெண்டைக்காய்லாம் குளிர்ச்சி உடம்புக்கு. வெயில் நல்லா சாப்பிட்ணும். இப்போலாம் எங்கே பார்த்தாலும் அம்மா வேற போடுது. குழந்தைங்களுக்குலாம் குளிர்ச்சியானதாக கொடுங்க இந்த மாதிரி சமைச்சு. பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பரான ஒரு வறுவல், வெண்டைக்காய் வறுவல் செமையாக இருக்கும். சூப்பராக பார்க்குறதுக்கே பாருங்க, நல்லாயிருக்கு. மீன் வறுவல் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரோ வீடியோ வந்து மெதுவாக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மெதுவாக எதுக்கு போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அது கொஞ்சம் நிமிஷம் கம்மியாக போனதுனால, கொஞ்சம் அதிகத்தில் வச்சதுனால அது ஸ்லோவாக போகுது. எல்லா வீடியோ அப்படி இருக்காது, ஏதாவது 1 2 தான் அப்படி இருக்கும். அந்த நிமிஷம் கணக்கு வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. மற்ற வீடியோலாம் கரெக்டாக எடுத்து கரெக்டாக போட்டுரும். அது நிமிஷம் கம்மியாக எடுக்கிறதுனால, அது ஒரு 2 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால அது ஸ்லோவாக போகுங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.